ஊர் எல்லையில் இருக்கும் கருப்பசாமி கோவில் பின்புறம் ஒரு சூனியக்காரி அமர்ந்து ஒருவரின் தலைமுடியை வைத்து முடிச்சு போட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் ஒவ்வொரு முடிச்சை போடும்போதும் அந்த முடியின் உரிமையாளரான பவித்ரா தன் வீட்டில் மூச்சுவிட முடியாமல் திணறுகிறாள். சூனியம் செய்யும் அந்த பெண் ஒரு தகட்டில் விகாரமான உருவங்களை வரைந்து அதன் மேல் சுடுகாட்டுச் சாம்பலை தூவுகிறாள். பாதிப்புக்குள்ளான பவித்ரா அலறியபடி ஓடிவந்து அந்த சூனியக்காரியின் காலில் விழுந்து என்னை விட்டுடு என்று கெஞ்சுகிறாள். சூனியக்காரி அவளை ஏறிட்டு பார்க்காமல் நீ இழந்தது உன் முடியில்லை, உன் ஆயுசு என்று கூறி ஒரு பெரிய ஆணியை மண்ணில் அடிக்கிறாள். ஆணி மண்ணுக்குள் இறங்க இறங்க பவித்ராவின் உடல் மெதுவாக கல் சிலையாக மாறத் தொடங்குகிறது. சூனியக்காரி தன் கூந்தலை விரித்து ஆவேசமாக சிரிக்க அந்த இடம் முழுவதும் வௌவால்கள் சூழ்ந்து கொள்கின்றன. விடிந்ததும் அங்கு கல் சிலையாக நின்ற பவித்ராவின் தலையில் மட்டும் சூனியம் செய்யப்பட்ட அந்த நீண்ட முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது.